பண்ணிட்டாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் வருவோம். அவங்க விடிய இருக்கிறவங்க பக்கம் நடக்காருங்க. சந்தோஷம். உங்களுடைய திருப்திக்காக இந்த பாடலை பாடி முடித்து விட்டு பார்க்கிற பொழுது வருகிறார் ஒரு வனக்காவலன். அப்பேற்பட்ட காவலை அடியில் சந்திக்க வேண்டும். அதன் பிறகு இந்த சுந்தரவள்ளியை எம்பெருமான் சுப்பிரமணிய கடவுளுக்கு திருமணம் முடிப்பதற்கு திருமண ஏற்பாட்டு செய்கிறேன். வருகிறார் காவலன். சுந்தரம் நிறைந்த தும்பும் பொசிறந்த மங்கையவள் பெண்ணாலே
அருமையான கூட்டம் இருந்துச்சு. ஆரம்பத்தில் இருக்கிறதுல ராலியில் எடுத்து தவக்கிற மாதிரி அங்கனைக்கு எனக்கு ஒன்று கிடக்கு. உட்காந்துருக்க கூட்டம் கொஞ்சம் இருக்கு. ஆனா உட்காந்துருக்க கூட்டத்துக்குள்ள ஒண்ணு கண்டிப்பா தெரியும். என்ன தெரியும்? நம்ம எல்லாம் கண்டிப்பா சாக போறோங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா எப்ப சாக போறோம்னு யாருக்கும் தெரியாது. சாக போற ஆள் தெரிஞ்சிருந்தா எல்லாம் உட்காந்து நாடம் பாப்பாங்களா? நேரம் உட்காந்து பேசுற பேச்சுல எப்படி இருக்கும்? அப்பா முருகா உனக்கு எப்ப சொல்லியிருக்காங்க? எனக்கு வர்ற புதன்கிழமை சொல்லியிருக்காங்க. உனக்கு எனக்கு இன்னைக்கு 4 மணிக்கு முடியும் இருக்காங்க. என்னன்னு தெரியலையே. இது கூட பரவாயில்ல. பெத்த புள்ள கூப்பிட்டா அவனை பரவாயில்ல சொல்லி புள்ளலாம் கொடுத்த கடைக்காரன் வந்தா தர முடியாது போடான்றலாம். ஏமே வந்து கூப்பிடும் போது தர முடியாது போடான்ற முடியுமா? பொடரியில தட்டி எடுத்துக்கிட்டு போவேன். அதுக்கு முன்னாடி இந்த உசுரை வச்சுக்கணும். யாரு ஆட்டா அங்கே இடத்த வாங்கி போட்டிருக்கேன், இங்கே நிலத்தை வாங்கி போட்டிருக்கேன், அது எமுட்டு எமுட்டு. இடத்த வாங்கி போடும்போது இடம் என்னமா நினைக்கும்? உங்க அப்பனையும் நான் தான் வாங்கி உள்ள ஓட்டிருக்கேன், உன் தாத்தனையும் வாங்கி நான் தான் உள்ள ஓட்டிருக்கேன், அடுத்த வாடி மாப்பிள்ள ஒன்னையும் நான் தான் வாங்கி உள்ள ஓட போன்னு அது நினைக்கும். ஆனா இங்க வாழ்றது முக்கியம் இல்ல. வாழ்றது வாழ்க்கையா இருக்கலாம், சாகுறது வந்து சரித்திரமா இருக்கணும். ஏன்னு கேட்டோம்னா ஒருத்தனை செத்து தூக்கிட்டு போகும்போது சொல்லிவிடலாம். என்ன சொல்லலாம்? இவன் நல்லவனா கெட்டவனான்னு. இப்ப சுப்பிரமணியம் செத்து போறாரு. இந்த உள்ள சுப்பிரமணியம் யாரு இருக்காங்கன்னு தெரியலையே. அது வேற ஒரு பேச்சுக்கிட்டான்னு சொல்றேன். காத்தமுத்து ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு காத்தமுத்து நிறைய பேர் அப்படி பேரை இல்ல விட்டு காத்தமுத்து பேர் செத்து போயிறாருன்னு வச்சுக்க. செத்து இருக்காங்களா? அம்பா இருக்கு. சரி கீழே பெண்ணு செத்து போயிறாருன்னு வச்சுக்க. செத்து போயிறாருன்னு வச்சுக்க. என்னை செத்து தூக்கிட்டு போகும்போது ஊருக்காரங்க பேசுவாங்க, வீரமணியா செத்துட்டானா தாய் செத்தாண்டா நாசனம் அவனுக்கு இருந்து ஊரை கெடுத்து நாசனம் சாகட்டும்டா அப்படி நான் வச்சுக்கோங்க. அவனுக்கு கண்டிப்பா நரகம் தான். அவன் புண்ணியம் செய்யாத ஆளு. இது வீரமணியா அவனா செத்து போயிட்டான். சே இன்னும் ஒரு 4 வருஷம் இருந்தா அந்த ஊரை திருத்திருப்பேன். இன்னும் ஒரு 4 ஊரை கெடுத்திருப்பேன். 4ஆவதுக்கு போய் கெடுக்கிறதுனால அவன் கொண்டு வந்திருப்பேன். சரி போட்டோம், என்ன அவனை ஓய்வு எடுக்கணும்ல. இன்னொரு பொறுப்பு இருக்கு. வீரமணியா இவன் இருந்தும் பிரோஜனம் இல்ல, செத்தும் பிரோஜனம் இல்ல. 3 வருஷம் தான் ஆச்சு உள்ள வந்து அதுக்குள்ள அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்த வேலையை கவனிக்கணும். நம்ம தேர்ந்து ஏதோ ஒரு தேவகானம் வெகு நேரமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்திற்கு சொந்தக்கார யார் என்று சுத்தி பார்க்கிறேன்.
நீங்க போங்க போல வந்துருச்சு போங்க போல உன்ன தேவை போயா உன்ன தேவை கேக்குதா இல்லையா உன்ன நீங்க போயிட்டோம் மண்டைய பத்தி ஆந்திரா கார்டு போராடுற மாதிரி போறியா இல்லையா அப்ப ஒரு வண்டியை சொல்லுவேன் கிளம்புங்க நீ போயிட்டு வாங்க மரியாதை அவ்வளவுதான் எங்க அப்பா யாரையும் உள்ளோட உட்காந்துருக்கோம் மண்டையில குண்டியில அக்கப்புறம் பார்ப்பேன் சொன்னா கிளம்பிடணும் பாத்தீங்கன்னா அப்புறம் என்ன பாக்குறேன் என்ன கண்ணை பிடிச்சி தின்னு விடுவேன் ஓ தண்ணியை பிடிக்கிற கிளம்பணும் போல அப்படிதான் உனக்கு மரியாதை எத்தனை வாட்டியா சொல்றது வந்து நிக்கிற செவலிக்கு வாடுறது போறியாலே அப்ப கிளம்பு ஓ டென்ஷன் கூடாது அப்புறம் ஒரு அளவுக்கு தான் மறுப்பேன் அப்புறம் என்ன அது என்னது யார் நீங்க என்னமோ பேசுங்க என்ன பேசுன யார பேசுனேன் இந்த வரைக்கும் யார பேசுற நீ அங்க பேசுங்க இல்லையா பேசுற பேச்சு ஒரு வார்த்தை கொல்லும் வெல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் கொல்லும் கொல்லும் தீயினால் சுட்டவும் உள்ளாறு மாறாத நாவினால் என்ன பேசுற எங்களுக்கு தெரியும் கற்க கசட கற்ற பின் நிற்க அதற்கு தாக எங்களுக்கு தெரியும் நான் கக்கூசுல உட்காந்து படிச்சுட்டேன் கக்கூசுக்கு போன கக்கூசுக்கு போனாங்க முதல்ல யார் நீங்க மரியாதை தேவை யார் நீங்க சுவாமி யாருன்னு உனக்கு தெரியுது உங்களை பார்த்தாலும் உங்களை பார்த்தா அப்படியே மதுரை சமயக்காரர் மாதிரியே தெரியும் அது எவ்வளவு பெரிய கலை தெரியுமா ஏன் 64 கலைகளிலே சமயக்காரன் தான் பெரிய பெரிய சாதனை பிடிச்சிருக்கிறேன் அப்படி சமய சாதனை படைச்சவன் சாமான பிடிச்சிருக்காரா சாதனை 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 நான் சொல்கிற போதனை சரியாக கேட்க வேண்டும் சரிங்க சாமி இல்லை என்றால் எனக்கு வேதனை வந்து விடும் வேதனை வந்து சோதனை வந்து விடும் அந்த சோதனையை இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக அடியேன் வந்திருக்கிறேன் அடியேன் வந்து ஆமா அப்படிப்பட்ட என்னை வழிமறித்து சாடை பேசுவதை போல நீங்க சென்று விடுங்க யார் அந்த கத்துக்கிற நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன் நீ வாடி டாக்டர் நான் தெரிஞ்சுறாங்க ஒரு அளவு விட்டா போறேன் பயமுறுத்தியா இல்ல என்ன பயமுறுத்தியா இல்ல உருவா பெருசா இருக்கு நம்ம எல்லாம் செஞ்சிடலாம் என்ன வேணாலும் பேசிடலாம் இவரை பேசுறதுனா சாமியார் பொறுத்துக்கிறாரு அப்படிங்கிற இந்த மைக் ஆஃப் பண்ணி போறான் மைக் தூக்கி பக்கத்துல வச்சுட்டு வந்து பாத்துக்க ஒரு 7 மலைக்கு ஏத்தி வச்சிருக்கேன் ஏன் உனக்கு இந்த கொலவரி யாயாண்ட கத்துக்கற பொறுமையா தானே பேசுறேன் பொறுமையா பேசு வந்த வழி மறிச்சு இல்ல வந்தவன வழி மறிச்ச நீ கதையா இடத்துக்கு வந்து நான் தான் வழி மறிச்சேன் இன்னும் பிரச்சனை யார் நீங்க இல்ல உனக்கு என்ன பிரச்சனை பத்தான் சொன்ன கத்தா நான் புலகார பையன் கொட்டி அத்து போடுவேன் இல்ல கத்துறேன் நான் நாயா கத்துறதுக்கு இல்ல கழுதையா கத்துறதுக்கு யாயா பல கடுப்பா பேசுறேன் உனக்கு என்ன வட்டிக்கா வாங்கிருக்கேன் உங்க பேர் என்ன யார் நீங்க முதல்ல நீங்க எப்படி பார்த்தாலும் நெஞ்சுதான் தெரியும் அதுக்கு மேல தெரியாது உங்க பேரை சொல்லுங்க யார் நீங்க சாமியாரு அந்த சாமியாரு சாமியார் தான் சாமியாரு ஓ கேட்ட கேள்வி பதில் சொல்லி இருக்கிறேன் சாமியாரு சாமியார் தான் நீங்க சாமியாருன்னு தெரியுதுங்க சாமியாரு சாமியார் தான் மொரட்டு லூசாரு மொடா இங்க வாங்க நீங்க யாருன்னு கேட்டேன் நான் தான் ஐயா சாமி 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 உங்க பேர் அப்படி கேளுங்க உங்க வாய் ஏன் வாயில எங்க பக்கத்துல ஏன் வாடகைக்கு வாங்கிருங்களே நீங்க வாங்குறது சம்பளம் நீங்க பக்கத்து விட்டு வாய் வர வாங்கி தருவீங்களோ நாரத மகாமுனிவன் சாமி நாரதரா ஆமா தாங்கள் தானா ஆமா சாமி தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சுக்கங்க சத்தியமா உங்களை எல்லாம் பார்க்கணும்னா எங்க ஆத்தாள் அப்பனை செஞ்சிருக்கணும் புண்ணியத்தை சொல்லி சாமி சரி நீங்க நாரதர் தானே எங்க இருந்தாங்க என்னை பார்க்கறதுக்கு ஆத்தாலும் அப்பனும் செஞ்சிருக்கணும் ஆமாங்க புண்ணியம் என்னது புண்ணியத்தை சொன்ன நல்ல விஷயம் புண்ணியம் செய்தது உண்மைதான் ஆனால் உனது நடிப்பு இருக்கிறதே அது வேறு விதமாக தோற்றமளிக்கிறது புண்ணியம் புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்கல்ல புண்ணியம் ஆனா அப்படி போகல ரொம்ப ராவா போயிடக்கூடாது இடுப்புக்கு கீழே வளையப்படுது வெட்டி போடுவேன் இடுப்புக்கு கீழே எதை இருந்தாலும் வெட்டுவேன் அதுக்காண்டி சாமியார் தானே என்ன பண்ண போறேன் நம்மள என்ன பேசுறதுன்னு கேட்டுக்கிறோம் நீங்க இடத்துல பேசுறீங்கன்னு வச்சுக்க நீ ஏன் தெரியுமா இடுப்புகளை வெட்டுறீங்க உனக்கு அவ்வளவுதான் எட்டும் அதுக்கு மேல நீங்க வளர்ந்த ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் வளர்ச்சி அதுவும் வளரணும் எதுவும் வளரணும் ஆளு அது வளரணும் அது எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கணும் அதுக்கிட்ட கடல் போல நீங்க தப்பா அதுக்கிட்ட கடல் போல காசை வச்சேன் கையளவு உள்ள வச்சேன் என்சான் உடம்பு சில ஷேப்ல தான் அப்படின்னா சிறசு இருந்தா போதுமா அதுக்கு என்ன பிரதானம் நீங்க நினைக்கிற தப்பு என்னது இப்பெல்லாம் இப்படி இருந்தா தான் இப்படி இருக்கு இப்படி இருக்கனுக்கு இப்படி இருக்கு அதெல்லாம் யோசிக்க முடியாது
அது இருக்கட்டும். அது எப்படி இருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் மனுஷன் அப்படி எப்படி இருந்தாதான் சரியா இருக்கும். இல்லைன்னா மனுஷன் வேற விதமா இருந்தா அது வேற விதமா போயிடும். இருந்தா பிரச்சனை இல்ல. சில பேருக்கு புரியாத அதுக்கு என்ன அவருடைய வழிமுறை நடைமுறை சரியில்லைன்னு அர்த்தம். மாத்திரை ஓட்டாலும் புரியாது. அது என்ன மாத்திரை? ஏமாத்திரை. அந்த ஏமாத்திரை. சரி சாமி, நீங்க நாரதர் எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வர்றேன். பட்டாம்பட்டி பக்கத்துல இருக்க. ஏழு சொற்கரோகம், சுவர்க்கரோகம், மகாரோகம், தபாரோகம், ஜனாரோகம், சத்தியரோகம், அதர விதர சுதர ராட்ச. உங்களுக்கு ஓலை இருக்கா வாதம் இருக்கா நான் கேட்கல. சரி, நீங்க எங்க இருந்து வரீங்க தான் கேட்கறேன். அங்க சொற்கரோகத்துல சத்தியரோகத்துல இருந்து வர்றேன். நீங்க நாரதர். இதை நம்பணும், நம்பித்தான் ஆகணும். நீங்க பார்த்தா லூசி பை மாதிரி தெரியுதோ? என்னைய பார்த்தா கிறுக்கு பை மாதிரி தெரியுதா? நீங்க நாரதர் இல்லங்கிறேன். நீ இல்ல, நீ உன்னைய ஆம்பளையா நீ சொல்றா? ஆம்பளை எல்லாம் என்ன பார்த்தா 9 இந்த மாதிரி தெரியுது. நான் சொல்றேன்யா. அப்ப நீ எப்படி எனக்கு சாமியார் இல்லைன்னு சொல்ற? இருங்க சாமி, தெரியாம தான் கேட்கறேன். தெரிஞ்சுட்டே கேளு. நீங்க நாரதர் அப்ப நிரூபிச்சுட்டேன்னா அசபாஷ், இது மனுஷன் நிரூபிச்சு அப்படி செய்யணும். நிரூபிச்சுட்டேன்னா நீ என்ன சொல்றாலும் நான் கட்டுப்படுறேன். என்ன சொன்னாலும் கட்டுப்படுறேன். நாரதர் நிரூபிச்சுட்டேன்னா நிரூபிச்சு நீ சொன்னீங்கன்னா சரி, இவர் நாரதர் இல்லங்கிறத நிரூபிச்சுட்டீங்கன்னா நீ என்ன சொல்றியோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். சரி, நான் தான் மதுரையில வேன்ல ஏத்தி விட்டேன். நீ ஏறுறதுக்கே தட்டுன்னு தரு மாதிரி வந்தேன். உன் பேக்க வேன்ல வாங்கி வச்சது நானு. அங்க இருந்த ஊருக்கு வேன்ல கூட்டி வந்தது நானு. சாப்பிடுற இடம் தெரியாம தட்டுன்னு தரு மண்ணோட கூட்டி சாப்பிட வச்சது நானு. இந்த கொண்டையில பூச்சி வந்து அணு சந்திரன் வச்சது நானு. இங்க வேஷம் போட்டு நாரதர் பார்த்தா லூசி போய் மாதிரி தெரியுதோ? நான் தண்ணியை போட்டு வந்தேன். அப்ப தட்டு தருமாடி வந்தேன். தட்டு தருமா இல்லையா இருக்கையோ என்னை குடியா இருப்பேன்னு சொல்றியா? அப்படி சொல்லாம சொல்லி காட்டுறியா? அப்ப நான் மதுரை சங்கத்துல தண்ணியை போட்டு தட்டு தருமாடி பாத தெரியாம நட குறைஞ்சு வந்தது மாதிரி நீ என்னை வாங்கணும் கூப்பிட்டு கையை பிடிச்சு அதுல ஏற்றி பைய வச்சு சகல அதை சொல்ல சகல. என்ன சகல இந்தியா சாகல இந்தியாடா? ஆமா, அதை கோக்க மாமாவா அட மாமா கால போடா. யார பத்திர மாமா டேடா? நான் மாமாடா. சரி தாத்தா. டேய் தாத்தாடா. சாமி, ஒரு சண்டியர் சாமியார மாறலாம். சாமியார் சண்டியர் அப்ப கூடாது. நான் தாத்தா மாதிரி சண்டியார் போயிட்டு வந்தா நான் தாத்தா என்ன சொன்னேன்? நோட்டாக்கு அப்ப நான் கேட்க வந்தா மோட்டாட்டு அப்படி சொல்ல மாட்டேன். சாச்சா எல்லாம் நல்ல பையன்டா. நீ மாமா புதிஷா ஒரு மோசமா தாங்க பண்ண அப்படி சொல்ல சாமி. வேறு இருட்டுக்குள்ள நினைச்சு சரி உங்களை கூட்டி வந்து ஏத்தணும் அப்படி சொன்னேன். சரி, இப்ப நீங்க நாரதர் இப்ப நான் நம்புறேன் சாமி. உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி? என்ன கேட்டாலும் மேட்ச் சொல்லி தானே? என்ன கேட்டாலும் சொல்லு. என்ன கேட்டாலும் நத்தம் தெரியுமா? நத்தமா நத்தையா? நத்தம் தெரியுமா? நத்தம் புலவத்துல இருக்கிற ஒரு கிராமம். தெரியும்ல? தெரியும். எல்லா கேள்வியும் பதில் சொல்லுவீல்ல? ஆமா. நத்தத்துல நாராயண முன்னாடி யார் வச்சிருக்கா? நத்தத்துல நாராயண முன்னாடி நத்தம் தெரியுமையா? நத்தம்ங்கிற கிராமம் தெரியும். எப்போதும் போவோம். எல்லாத்தையும் ஞான சிஷ்யால தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கு. அப்படி இருந்தாலும் அது மாதிரி ரகசியமான விஷயங்களை நடக்க போகுது தெரியுமில்ல? தெரியுமையா? நடந்தது தெரியுமில்ல? தெரியுமையா? நடக்க போறது உங்களுக்கு தெரியுமையா? நாராயண முன்னாடி யார் வச்சிருக்கா? எல்லா பிரச்சனையும் உண்டு பண்றீங்க. இப்ப நாராயண முன்னாடி யார் வச்சிருக்காங்கிற விஷயத்த நான் சொல்றேன்னு வச்சுக்க. நத்தத்துல இருந்து யாராவது வந்திருப்பாங்க. எனக்கு தெரியும். நாராயண முன்னாடி யார் வச்சிருக்காங்க? யார் வச்சிருக்கா? நாராயணன் தான் வச்சிருக்கான். பக்கத்துல இருக்காரன் வச்சிருக்கான். அவன் முன்னாடி அவன் தானே வச்சிருக்கான். இதுக்கு ஒரு ஞான திசையில பாக்குறான். அவன் முன்னாடி அவன் அறிவுக்கு சோறு தான் நிக்கிறியா? சோத்தை விட்டு சுப்பிரமணியன் எல்லாம் கேட்டு வாங்கிக்கலாம். அவர் தான் வேணாம் கொடுக்குறாரு. ஆமா, அந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. சரி சாமி, எல்லா இடத்துக்கும் நீங்க போயிருக்க தானே? போறேன். நீங்க போக இடமே கிடையாது. எல்லா லோகத்துக்கும் போவேன். பாட்டி மகாலட்சுமி இருக்கிற அந்த புறத்துக்கு போவேன். அந்த புறத்துக்கு கொல்லவரத்துக்கு அப்புறம் போங்க. சரி, எல்லா இடத்துக்கும் நீங்க போயிருக்க. நாடு விட்டு நாடு போவேன், கூடு விட்டு கூடு வாயுவேன். இப்படி எல்லா வேலையும் நான் வீடு விட்டு வீடு வந்துட்டா ஒரு சோறு வீடு விட்டு அதுக்கு சாமி நீங்க எல்லாருக்கும் போயிருக்கீங்க. ஆமா, மதுரை பொம்பளை இருக்க புதுசு போயிருக்கலாம். பொம்பளை இருக்க புதுசு ஆம்பளை எப்படி போங்க? அறிவு இருக்காயா? ஏன் போய் விளக்கம் தெரியுமா சொல்லுவீங்க? எல்லா இடத்துக்கும் போயிருக்கீங்க. எல்லா இடத்துக்கும் எப்படி விளக்கம்? பொம்பளை இருக்க புதுசு ஒரு கட்டுப்பாடு வேணாமா? ஆமா, கட்டுப்பாடோட இருக்கு. மன கட்டுப்பாடோட இருக்கு. சாவித்திரி கிட்ட போனது எப்படி கேட்கணும்? இப்பதான் நீ சரித்திரம் பேசுற, வரலாறு பேசுற. இப்படி பேசினாத்தான் எங்க மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் தோதா இருக்கு. போனேன் சாவித்திரி கிட்ட போனேன். அந்த அம்மா ஒத்துக்குச்சு. அந்த அம்மா ஒத்துக்குச்சா? நான் போன லூசு மட்டும் ஒத்துக்க மாட்டேன். சாமி, நீங்க போகும்போது யாருமே இல்லையோ? எல்லாரும் இருந்தாங்கய்யா. நான் முன்னே 4 பேரும் புளியோந்த மாதிரி டோக்கன் வாங்கி வச்சுட்டு பார்த்துருக்கோம். சரி, அந்த அம்மா ஒரு ராத்திரிக்கு எவ்வளவு வாங்குது? ராத்திரிக்கு எவ்வளவு வாங்குதா? ஏய், நான் போய் காதுல பண்ணலையா? காதுல உண்மையா? ஆமாய்யா. காது எனக்கு இதை சொல்றேன், எனக்கு ஒண்ணும் புரியலையே. யார சொல்றியா? சத்தியமான நான் செவிலியன் நடிச்ச தடுத்தல போல தருது. நாராயணா நாராயணா இதெல்லாம் எனக்கு தேவையா ஐயா? சம்பந்தமில்லாத பிரச்சனை. சத்தியனுடைய மனைவி சாவித்திரி கிட்ட போய் காயத்ரி மந்திரத்தை காதல உபதேசம் பண்ணி அதன் மூலமா புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் எமனுக்கு போய் எமனுக்கிட்ட கேள்விகளை கண்டு புருஷனோட உயிரை மீறி வந்தா அதுக்கு நான் காரணமா இருக்கேன். அதை சொன்னையா? சரி சாமி,
இந்த நீலாவதி இதுல வாய் வச்சது நீங்க தானே? நீலாவதி இதுல இல்லையா? தொப்புள்ள தொப்புள்ள வச்சுலாம் கீழே வச்சுக்கலாம். ஞாபகம் இல்லை. எதுல வச்சோம்னா ரொம்ப நாள் ஆச்சு. வச்சது மறந்து வச்சு தொப்புள்ளதான் வச்சோம். வச்சவனா அது எப்படி எனக்கு தெரியாம தொப்புள்ள வச்சா தொப்புள் கீழே வச்சா தொப்புள் கீழே என்னையா இருக்கு? தொப்புள்ள கீழே என்ன இருக்கு? உத்தரப்பிரதேசம். நீ எதை எடுத்தாலும் ஏடா கூட பேசுற. சமைச்சு புரியுது. நான் ஏற்கனவே சமைச்ச மாதிரி தான் இருக்கிறேன். நீங்க சமைக்க வேணாம். இல்ல நல்லா தான் இருக்கிறேன். என்ன குறைஞ்சு வச்சு போகணும். சரி சாமி. உங்க அப்பா யாருங்க? எங்க அப்பா சிருஷ்டிகர்த்தா. திருச்சியில கத்துனாரா? அடே சிருஷ்டி அப்படின்னா ஸ்திதி சம்ஹாரம். ஆமா. இது 3 பலகாரம். சிருஷ்டி என்ற படைத்தல், போகும். ஸ்திதி என்ற காத்தல், சம்ஹாரம் என்ற அடித்தல். முத்தொழில். உங்க அப்பா இதெல்லாம் முதல் தொழில் பண்றது. எல்லாத்தையும் படிச்சது உங்க அப்பா. மண்ணை படித்தது எங்க அப்பா. மரத்தை படித்தது எமது பிதா. பாடத்தை படித்தது எமது தந்தை. குஞ்சை படித்தது எங்க அப்பா. குஞ்சை படைச்சது. குஞ்ச படைச்சது நாயை படைச்சது எங்க அப்பா. நாய் போற குட்டிக்கு காரணம் அதுவும் எங்க அப்பாங்க. நாய் அப்பனை கடிக்கல. எதுக்கு? சுகமா இருக்கணும் விட்டுருச்சோ. இந்த கழுதையை படைச்சது அதுவும் எங்க அப்பாங்க. கழுதை வர குட்டிக்கு கள்ளக்குட்டியும் எங்க அப்பா தான். எங்க அப்பா அப்பனை உதையல. சரி, இந்த பன்னியை படைச்சது பண்ணி படம் ஊட்டி விடும்போது அதுக்கு எங்க அப்பா தான் காரணம். ஒட்டகத்தை படைச்சது சாமி. ஒட்டகம் நல்ல உயரமா இருக்கும். அதுவும் எங்க அப்பா தான். ஒட்டகம் வர குட்டிக்கு அதுவும் எங்க அப்பா தான். அதுல ஏறிக்கிட்டு எப்படி செய்வாரு? ஏடிக்கு எப்படி கொண்டு வனாரோ? நாய் போனா கடிக்கலையா, கழுத போனா உதைக்கலையா கேட்கிறேன். எங்க அப்பா தான். என்னைய படிச்சது அதுவும் எங்க அப்பா தான். அப்ப எங்க அப்பா பக்கத்துல நானா பார்க்க போயிட்டாரோ? நீ ஏதோ தவறுதலான நோக்கத்துல பாக்குற. இல்ல, எங்க அப்பன் அப்படி நினைக்கிறேன். எங்க அப்பா மேல இருந்து பண்றவங்க. அவ்வளவு பெருசு அப்பாவுக்கு. ஐயா அதிகம் இல்லையா பண்றாங்க. பெரிய மனசுக்காரையா எங்க அப்பா. நினைச்ச உடனே பிறக்கிறது, பொறிக்கிறது, முளைக்கிறது, தோன்றது 4 வகை யோனி. என்ன மறுவா இருக்கும். இவன் தான் நான் மரியாதை பேசிக்கிறேன். நான் இவன் தவறா பேசிட்டேன். தவறா பேசுறேன். நான் இவன் தவறா பேசுறியா? நோடி வைக்கிற பண்ணி நீ தானே சொன்ன. நீ ஒட்டகத்தை படைக்கிறாரு, கழுதையை படைக்கிறாரு, நாயை படைக்கிறாரு, எட்டலையா, இறங்கலையா, குலைக்கலையா, உதைக்கலையா அப்படின்னு கேட்டேன். நோடி வைக்க நீ அப்பா உங்களை பார்த்து நோடி வைக்க நான் நோடி வைக்கிறேன் இல்லையா? ஏன் இரும்பு பார்த்துட்டு பார்த்துக்க அவன் கீழே நோடியா சொல்ல. அதாவது பிறக்கிறது குழந்தை, போடுறது குட்டி, பொரிக்கிறது முட்டை. அப்பா சொல்றேன் என்னது எல்லாமே போடுறது போட்டாதான் பிறக்க முடியும். அந்த போடு வேற, இந்த போடு வேறடா. இந்த போடு போட்டாதான் நீங்க எல்லாம் கீழே போடுறவங்க, நாங்க எல்லாம் மேல போடுறவங்கடா. நீங்க மேல வாக்க போறீங்க, மேல வாக்குறதுக்கு ஆர்டர். இங்க எல்லாம் கீழே போடுறதுக்கு அப்படி நான் யோனின்னு சொன்ன. யோனி பொருத்தம். யோனி ஒரு இளம் தமிழருக்கு பொருத்தம் பார்க்கல 10 பொருத்தம் பார்ப்பாங்க. இதுல யோனி பொருத்தம் சரியா இருக்கணும். அந்த யோனி பொருத்தம் நல்லா இருந்தா அவங்க 2 பேரும் கூடி வாழ்வாங்க. சரி சாமி, தெரியாம தான் கேட்கிறேன். என்ன சாதாத்துல போய் நோனிய பாக்குறாரு. எப்படி யோனிடா? அது எப்படி ஸ்கேன் போட்டு எடுத்து பாப்பாளோ? அந்த சாதனம் பஞ்சாங்கம் சொல்லுவாங்க. பஞ்சாங்கம், வாரம், திதி, யோகம், நட்சத்திரம் இப்படி சொல்லி பார்ப்பாங்கல்ல. அந்த பிறந்த ராசி, இந்த நட்சத்திரம் இதுக்கு பொருத்தமா இருக்கா? அப்படி இருந்தா இந்த ராசிக்கு இது பொருந்தும், இந்த ராசிக்கு இது பொருந்தும் அப்படி சொல்லி அசரகணம், மனிதகணம், தேவகணம். நான் சோசியமான பார்க்க வந்திருக்கேன். சரி சாமி, உங்க அம்மா அவதான் சரஸ்வதி. சரஸ்வதி சீனிவெடி கம்பெனி ஓனர். அது அப்ப இருந்துச்சுப்பா, கிடையாது. இப்ப அப்படி லட்சுமியா மாதிரி. அம்மா அவதான் வாயில இருக்கிறவ. இந்த வெள்ளத்தம்மன் உட்காந்துருப்பா. வெள்ளை தாமரை பூவில் இருப்பால், வீடு செய்யும் மொழி இருப்பால், கொள்ளை இன்பம் கொழம்பு கவிதை கூறக்கூடிய பாவனை. கடுப்பு வர்றது. ஒரு வார்த்தை கேட்டோம்னா சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன், இலை வாங்கினேன், போட்டு உழுதேன், தண்ணி பாய்ச்சினேன், மசில புண்ணுன்னா நான் டென்ஷன் ஆயிருக்கேன். அதே வெள்ளை தாமரை பூவில் இருப்பால், வீடு செய்யும் மொழி இருப்பால், கொள்ளை இன்பம் கொழம்பு கவிதை கூறக்கூடிய பாவம். என்னையா நீ கேட்டதுல விளக்கம் சொல்றியா? அளவுக்கு மரியாதை. அப்புறம் கொலை விழுந்து. சரி, என்ன சொல்ற சொல்லு, பேசல. உங்க அம்மா வெள்ள தமிழ பருக்கும் அம்மா. தமிழ் சொல்லுக்கு சொந்தக்காரி. தமிழ் சொல். அமெரிக்க மொழிகளை தமிழ் மொழி நோய். பேசு பேசியா பேசு. யாமறிந்த மொழிகளை தமிழ் மொழி போல இருந்தாவது எங்கும் காணோம். பாமரனாய் விலங்குகளாய் உலகனைத்து மிக சொல்ல பண்ணை கட்டு. இப்படி கத்தினா 4 ஊர் நடந்தவனு பெற்றுதான் பார்க்கணும். சரி சாமி. சாமி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகவில்லை. முற்றும் பிறந்த துறவி. 3 இல்ல. அகற்றி இருப்பேன், அகற்றி இருப்பேன்.
அதட்டிட்டாங்க. இல்ல இல்ல, ஒதுக்கி ஒதுக்கி வைத்து விட்டேன். அதட்டி வச்சு அறுத்துட்டாங்க. இல்லப்பா, அதாவது அது கூடாது, தேவையற்றது. தேவையில்ல, நல்லா தேவையில்லை, எனக்கு தேவையில்லையா, உனக்கா தேவையில்லைன்னு சொன்னேன். சுத்தமா இல்ல, சுத்தமா இல்ல, கொஞ்சம் கூட. அது கடுகளவு ஒட்டு கூட கிடையாது. எப்படி மிஷின் போட்டு அறுத்தாங்களோ? இல்லை, நானே பரவாயில்ல, நீங்களே உங்களுக்கு அறுத்து நான் சேவை பண்றேன். துறந்தவனடா. எப்படி திறந்தீங்க? முற்றும் துறந்தவன். மூணவே திறந்துட்டியா? ஆமா, மூணும் கிடையாது, நான் ஒரு நிர்வாக சாமியார். இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சா? அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. எத்தனை? நமக்கு 52 கொண்டாடி. அப்புறம் மசிலே அவனுக்கு அதுக்கப்புறம் அந்த ஆசை வரும். என்ன அதுக்கப்புறம் அது இருந்தா என்ன, இல்லாம போனாங்க. எப்ப எங்களுக்கு நிறை இல்ல, திரை இல்ல, கிளி இல்ல, மூப்பு இல்ல, சாக்காடு இல்ல. நீங்க பார்த்தா உள்ள வரக்கும். நான் பார்த்தவரை நீ கேட்டுக்கிட்டாதான் உள்ள வரும், நாங்க பாத்துக்கிட்டாதான் உள்ள வரும். அப்படியா? நீங்க பார்த்தா வருது, நாங்களாம் ஓட்டு போட்டாதான் உள்ள வரும். ஓட்டு போட்டாதான். சரி சாமி, ஓட்டை பத்தி பேசாதீங்க. பேசப்படாது. சரிங்க சாமி, உங்களோட ஒரு சிறிய கேள்வி. என்ன கேள்வி? தாய்மார்கள் பார்த்து நாடாம இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக இருக்கு. என்ன கேள்வி? தாய்மார்கள் விநாயகர் படம் போட்ட மாலையும் ஆஞ்சநேயர் படம் போட்ட மாலையும் அணிய மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? விநாயகர் விநாயகர் போட்ட மாலை கழுத்துலையா இல்ல கழுத்தை போட மாட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன கேட்டா, பிரம்மச்சாரி. எட்டாதுரா, எனக்கு சரியா தான் இருக்கு. உனக்கு சரியா இருக்கு. ஆமா, என்ன கேட்டா விநாயகர் பிரம்மச்சாரின்னு சொல்லுவோம். சரி, ஆனா அது அல்ல உண்மை. ஆனா அவருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஆனா நம்ம சொல்றது விநாயகர் பெருமான் அப்படின்னு சொல்லுவோம். அதோடு மட்டுமல்ல, மனித முகம் இல்லை. அது எப்படித்தான் இருந்தாலும் முழுமுதற்கா இருந்தாலும் விநாயகருடைய முகம். அந்த காரணத்தினாலே அதே மாதிரி ஆஞ்சநேயருங்கிறது அது குரங்கு முகம். ஆக இதனால அவரும் பிரம்மச்சாரி சொல்லுவாங்க, அவருக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு, வரலாறு படி புராணம் இருக்கு. அதனால இது ரெண்டையும் தவிர்த்துவாங்க. பெண்கள் அந்த மாலையை தன்னுடைய உடம்புல அணிய மாட்டாங்க. அதாவது சௌபாக்கியமா இருக்கணும், தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படிங்கிறதுனால போட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. தெரியும். படிச்சீங்களா படிக்கலையா? படிச்சுட்டாயே சொல்றேன். இவ்வளவு நேரம் பேசுனீங்க, நல்லா தான் பேசுனீங்க. சரியா? கேட்ட ஒரு கேள்வி என்னது? நீங்க சொன்னது பதில் இல்ல. நான் சொல்றேன். எப்படி சொல்றீங்க? இது பதில் அல்ல. இல்ல, நீ சொல்லு, நீ காரணம் சொல்லு. நீ சொல்றது சரியா தான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறேன். விநாயகர் படம் போட்ட மாலை எதிர்த்து பெண்கள் அணிய மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்லு பிள்ளையார் பாலை குடிச்சாரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, பிள்ளையார் வந்து பால் அருந்தினாரு அப்படின்னு சொன்னாங்க. பெண்கள் வந்து மாலை எங்க போடுவாங்க? போட்டு மார்புல தொங்கும். மார்புல தொங்கும். ஆமா, கல்லு பிள்ளையாரு ஆசை வந்து பாலை குடிக்கிறாரு. டாடர்ல தொங்க பிள்ளையார் பக்கமா இருக்கேன் பாலை குடிச்சா என்ன ஆகுறது? ஒருவேளை அதுக்குத்தான் இருக்குமோ? என்ன என் மச்சனை இவ்வளவு கேவலமா பேசுறேன். சரி, அப்படியே ஆஞ்சநேயர் எப்படி? ஆஞ்சநேயர் எப்படிப்பா? ஆஞ்சநேயர் படப்பட்ட மாலைக்கு மணியது இல்ல. எப்படி? ராவனுக்கு ராவனுக்கு சண்டை. ராவணமே எந்திரிச்சிட்டு போட்ட மாதத்துல லட்சுமணன் மூச்சடைஞ்சாரு. அவரை காப்பாத்தனா சஞ்சீவினி மூலிகை வேணும். சஞ்சீவி மந்திரம். சாம்பவான் பேச்சை கேட்டு கிளம்புறாரு ஆஞ்சநேயர் பெருமாள். ஆமா, கொண்டு அங்க போய் பார்த்தா எல்லா மூலிகையும் ஒரே மாதிரி தெரியுது. உடனே அடியில கையை கொடுத்தா தண்ணி மலையை தூக்கிட்டு வர்றாரு. தூக்குனாரு. மலையை தூக்குனாரு. சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தாரு. பெண்கள் மாலை எங்க போடுவாங்க? பெண்கள் கழுத்துல தான் போடுவாங்க. எங்க தொங்கும்? அந்த மார்புல தொங்கும். அந்த தண்ணி மலையவே பேத்து தூக்குனவர். மலையை தூக்கிட்டு கிளம்பிட்டாருன்னா உன் கற்பனை நல்லா தான் இருக்கு தம்பி. அவரு அங்கே சஞ்சீவி மலையை தூக்குனாரு, இங்க பெண்களோட இதுல தூக்கிட்டு கிளம்பிட்டாருன்னா நீ அந்த பேரை சொல்லி ஊர்ல உதவாங்க. இங்க வாங்க. எங்க போனாலும் வாயை வச்சு பொழைச்சுக்குவேன், தெரியுது. வாயிலே செஞ்சு பொழைச்சலாம். வாய் சாதுரியமாக பேசுகிறேன், சாமர்த்தியமாக பேசுகிறேன். சரி, நல்ல சின்ன ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்? வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பையன் இருந்தாப்புல. சரி, அந்த பையன் காலையில ஒரு செடியை புடுங்கினேன், ஒரு மரத்தை வெட்டிட்டு வங்க. சரி, உடனே போலீஸ் பிடிச்சு கொடுத்து அடைச்சு. சரி, ஒரே ஒரு செடி ஒரு மரத்தை தான் வெட்டினேன். என்ன பெரிய விஷயம் ஐயா? அதவே பெரிய பெரிய மலையையும் காடுகளையும் அழிச்சுட்டு இருக்கிறேன். இந்த சூழல ஒரு ஒத்த செடியை புடுங்கிறதுக்காக வேண்டி காவல்துறையில கொண்டு போய் அவனை அடைச்சிட்டான்னு சொல்றிய. அப்ப நீ போய் சொல்ல முடியாது, என்ன ஒரு சாதாரண ஒரு செடி, இதை போய் ஒரே ஒரு செடி பெரிய அநியாயம் இருக்கு. ஒரே ஒரு செடி, கஞ்சா செடி. முகனே நம்மளே உள்ள வர்றதுக்கா? கஞ்சா செடி ஒரே ஒரு மரத்தை தான் வெட்டினா. நீ செடி சொன்னோன்னு இப்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஞாபகம் வருது. இல்லப்பா, இந்த ஒருத்தர் அந்த காலத்துல என்ன பண்ணுவோம்னா, இந்த சலவை தொழிலாளி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, வீடு வீடா போய் இப்பதான் நம்ம காசு கொடுக்குறோம். அப்ப அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சலவை தொழிலாளி அந்த வயக்காட்டுல விளையிற விளைபொருளை வாங்கிட்டு வருஷம் பூரா வெளுத்து கொடுப்பாங்க. அப்ப வீடு வீடா போய் இரவு நேரத்துல சாப்பாடு வாங்குறது. அப்ப ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க, அந்த சலவை தொழிலாளி இரவு நேரத்துல ஒரு 7 மணிக்கு போய் வீடு வீடா சாப்பாடு வாங்குறேன். வாங்கிட்டு வர்ற பொழுது இப்ப எதுக்கு சொல்றேன்னா, ஒரு மாதிரி அதிகமா பேசுறேன் பாரு,
இந்த மெத்தப்படுத்தி தரோம் அவங்க என்னைக்காவது மாட்டிக்கிடுவாங்க அதுதான் சொல்றாரு. இல்ல கோவப்படாத. சொல்லுங்க. அப்ப என்ன பண்றான்னா இவன் இப்படி போய் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு ஒரு 7-8 மணிக்கு ஊர்ல ஒரு பெரிய நாட்டாமக்காரர் வீடு நாட்டாமக்காரர் வீட்டுக்கு வந்துட்டான். வந்த உடனே அந்த நாட்டாமக்காரர் என்ன பண்றாரு என்ன பண்ணாரு? கொஞ்சம் காடு முழங்கால் வலி வயசாயிடுச்சு ஒரு 50 வயசு முழங்கால் வலின்னு வாசல்ல உட்காந்துருக்காரு. சாப்பாட்டை வாங்கி முடிச்சுட்டு ஐயா என்னையா அப்படி உட்காந்துருக்கீங்க? அட இல்லடா தம்பி ரொம்ப காலம் ஒரு 6 மாசமா முழங்கால் வலி என்னால தாங்க முடியலடா என்னடா பண்றது அப்படின்னு கேட்டான். என்னையா ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றீங்க? இங்க பெரிய நாட்டாம இது ஒன்னும் ஒரு பெரிய வியாதியா இல்ல, இதுக்கு ஒரு பச்சளை இருக்கு. அந்த பச்சளையோட அந்த வேலுப்பருத்தி ஒண்ணு இருக்கு. அந்த வேலுப்பருத்தி பச்சளை பிடிக்காது. வேல்பருத்தி அது வேலியில கிடக்கும்பா. ஆமா அந்த அந்த புடிங்கி அது கொஞ்சம் சக்கரை சொல்லலாம் தப்பு இல்ல. ஆமா அதை வச்சு கையில கசங்க அந்த 10 போட்டோம்னா அந்த வலி தீர்ந்துருவியா நீர் வைக்கிறீங்கன்னு சொல்லணும். உடனே அந்த சொல்லியிருக்கேன் ஐயா இந்த சாப்பாடு கூட இங்க வை, இந்த குழம்பு இங்க வச்சுட்டு அந்த காட்டுக்குள்ள அதை தெரிஞ்சா செடியை புடிக்கலாம். எனக்கு செடி தெரியாதுன்னா இவன் என்ன பண்ணிருக்கான் அந்த லந்தர் வச்சிருக்காங்க கையில இதுல கொண்டுட்டு போயிருக்கான். இது மாதிரி 12 மாதம் வெயில் அந்த செடி பூரா அத்து போச்சு. எங்கேயுமே இல்ல. கடையெல்லாம் தேடுற கிடைக்கல. கடைசியா ஒரு பகுதியில போய் புடிக்கிட்டு வர்றதுக்கு மணி 11 மணி ஆச்சு. இவ பொண்டாயிட்டு பட்டினியா வீட்டுல இருக்கா. சோறு வாங்க போனவனா கடை சோறு சமைக்க மாட்டாங்கல்ல. 11 மணி அவனு வர்றேன். வந்த உடனே இவ என்ன பண்றா? ஐயா இந்தாங்க கொடுத்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு போனேன். போனோன்னு பொண்டாட்டி கேட்டாராம், ஐயா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கு மனசாட்சி இருக்கா? அங்கேயா அவன் கேட்கிறான். புருஷனை பார்த்து கேட்கிறான், ஒரு பொண்டாட்டி வீட்டுல பட்னியா இருப்பாரு 7 மணிக்கு போனாலும் ஒரு 8 மணிக்கு வந்திருக்கான் இல்ல ஒரு 9 மணிக்கு வந்திருக்கான் 11 மணிக்கு வாரியே இதெல்லாம் தேவையாயா? ஏயா என்னையா வந்துன்னு கேட்டாராம். அப்பத்தான் ஒண்ணுமே சொல்லலையா. உன் மாதிரி மௌனமா இருந்துட்டு இங்க வா வீட்டுக்குள்ள போ அந்த விளக்க மாத்தி எடுத்துட்டு வாங்க. விளக்க மாத்தி எடுத்துட்டு வந்து இப்படி கையில வச்சிருந்தாங்க. என்ன இந்த வாயில சப்பு சப்பு குத்து குத்து அங்க ஒன்ன சொல்ல எட்டாது அங்கப்பா ஒன்னே சொல்ல மாட்டேன். அப்படியே அப்படின்னு சொன்னாங்க. எதுக்குன்னு கேட்டோம்னு நான் போனா வீட்டுக்கு வீடு சோத்த வாங்கினமா வந்தமான்னு தானே இருக்கணும். மெத்த பிடிச்சத நம்ம போய் நாட்டமாக்காரருக்கு நான் வைத்தியம் சொன்ன தப்பு தானே. என் வாயினால தானே நான் மாட்டிக்கிட்டேன். அதனால இந்த வாய்க்கு இனிமே பேசக்கூடாதுன்னு அடின்னு சொன்னாலாம். அது மாதிரி அந்த மாதிரி இப்ப விளக்கு மாத்திரத்தையே வாயில நல்லா பிராணம் பேசுற இதிகாசம் பேசுற நல்லா எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிற. நீ எங்க சுத்தி எங்க கொண்டாந்து வர வச்சியா? இப்ப பொண்டு உள்ள விளக்கு மாத்திட்டு வந்து விளக்கணும் இல்லையா? அதெல்லாம் உன்னை கடிகாரம் சத்தியமா சொல்றேன். நான் வாங்கினா தனியா வாங்க மாட்டேன். எல்லாத்தையுமே சேர்த்து தான் வாங்குவேன். நல்ல விஷயம். என்கிட்ட யான் பெற்ற இன்பம் நீங்க வரணும் அப்படிங்கிறாங்க. அந்த மரம் என்ன மரம் தெரியும்? அது என்ன மரம்? சந்தன மரம். அதுவும் கடத்தல் சொல்லித்தானா? சரி சாமி என்னை பத்தி கேட்கிறீங்களா? நீ என்னை பத்தியே கேட்கறத விட உன்னை பத்தி நீ ஒன்னும் சொல்ல மாட்டேங்க. நீ யாரு? இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். சொந்தக்காரன் இந்த இடத்துக்கு ஆமா எந்த இடமும் யாருக்கும் சொந்தம் அதெல்லாம் அப்ப இல்லப்பா. இப்பெல்லாம் சுடுகாட்டுக்கு 2 நாள் போனா பிளாட் போட்டு வித்து போடுறாங்க. ஆமா அங்கேயும் வித்துறேன். அந்த இடம் சொந்தம் இல்ல நமக்கு. அன்னைக்கு மனுஷனுக்கு ஊருக்கு வெளியே சுடுகாடு போனா அந்த சுடுகாடு மனுஷனுக்கு சொந்தமா இருந்துச்சு. ஆனா அதுவும் இப்ப சொந்தம் இல்ல. நடமாடு இப்ப நடமாடு சுடுகாடு வந்துச்சு. வண்டியில போயில காலை பண்ணி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போயிடுறேன். சரி இது சொந்தமான இடம் சொல்றியே, இது என்ன இருக்கு? இது என்ன திணை? திணை. இது என்ன நிலம்? குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம். இந்த மலை பெய்கிறது. இந்த மலை காரணத்துக்கு என்ன பெயர்? வேலிமலை சாரல். வேலிமலை சாரல் ஏன் பேர் வந்தது? வேலிமலை சாரல் பேர் ஏன் வந்துச்சுன்னா முனிவர் எல்லாம் சேர்த்து குச்சை போட்டு கொடுத்துட்டோம். புட்டான மதம் வேலிமலை சாரல்னா அதை தாங்க முனிவர் எல்லாம் சேர்த்து குச்சை போட்டு கொடுத்துட்டோம். புட்டான மதம் அதாவது குச்சிகளை போட்டு குச்சிகளை குச்சியில வச்சு நீங்க தப்பா நினைக்கிறீங்க. உங்களுக்கு மூடு அங்க போகுது. நான் குண்டா நம்ம உங்களுக்கு எப்படி கட்டுச்சு? அதை சொல்லவா? ஓமகுண்டத்துல அந்த மந்திரங்களை சொல்லி வேத மந்திரங்களை சொல்லி குண்டா அந்த குண்டா சரி அப்படி அவன்றனால வேலிமலை ஆமாங்க. ஆமா தெரியுது நஞ்ச புஞ்ச அந்த வாய்க்கால் பக்கத்துல வந்து பக்கம் மலை அந்த மலைகள் அழகா தெரியாது. அங்க வெளியூர் இருப்பாரு அது தலைமறைவா இருக்கு. அழகா தெரியுது. அது நஞ்ச அது புஞ்ச. உங்க அப்பாவுக்கு கெரவ புஞ்ச எனக்கு அவச்ச புஞ்ச தேவ புஞ்ச எனக்கு இத்தனை புஞ்சையா இல்ல அவச்ச புஞ்ச எனக்கு நஞ்சையா. அப்ப நஞ்சையில இது புஞ்ச. அப்ப நீ வந்தா புள்ள வரும். ஆமா நான் வந்தா புள்ள வரும். வந்தா வருமா போனா வருமா? இல்ல நான் கூப்பிட்டாதான் வரும். அப்ப கூப்பிட்டு விடுறவங்க எவ்வளவு தெரிவிய? ஆமா எந்த தொழிலுமே கேவலம் இல்லையா? செய்யற தொழில தெய்வமான போராடிட்டேன். அப்ப இங்க வழி வந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா சத்தம் கேட்டுச்சு. அதுக்கு முன்னாடி யாரும் நம்ம அண்ணா ஒன்று ஆரம்பிச்சு அந்த புக்கலை எங்க அப்பன் தானே ஒண்ணு உங்க அப்பாவை படிச்சது.
அப்ப உங்க அப்பா படைச்சது ஒண்ணு படைச்சா அப்ப நம்ம அண்ணன் தம்பி தானே. அப்படியா சகல? சரிங்க சகல. சரி வாங்க பார்க்கமா? பார்க்கலாம். பார்த்து போங்க. குண்டி முழு 90 ரூபாய். அடியே செல்லு. அடியே. ஆசை மச்சானே. சுவாமி பிள்ளைகிட்ட கொஞ்சம் காமி. அடிச்சா தயா வர அவர் மச்சான் அவர் மச்சான் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி சொன்னபடியே முடிக்க 350 ரூபா தந்துரு. சுவாமி ஆடிப்படி வர வைப்பது கூட பண்பாடு சுவாமி ஒரு பொச்சுலைடா பொச்சுலை பொன்னால செய்யப்பட்ட தங்க விக்கிரகம் போட்ட பெண்மணி பார்க்கிற பொழுது மது சாப்பிடா இல்ல. ஆமாங்க. குடிகாரன்னு சொல்றீங்க. ஆமா. அதுக்கு என்ன பேரு? மது பிரியர்கள் சொல்லிட்டீங்க. ஆமா. இப்ப நீங்க வந்து பெண் ஒருங்கிணைப்பாளரா? அதாவது மாமா கேட்கிற அப்படித்தானே மறைச்சுட்டீங்க. ஆனா இதை யோசிச்சிருக்க அவர் என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? ஆணி பொன் தேர் உண்டு மாணிக்கச் சிறை என்று வந்தாய் தாய்க்கை பொருளாகும் காவல் தான் உயிராகும் திங்கள் தந்தே அங்கே. அழகிய தமிழ் மகள் இவள் இரு ஐயப்பட்டி கொண்டதார் மகள் அழகிய தமிழ் மகள் இவள் இரு வெளிகளில் இணைய மடல் மெல்ல மொழிவது உறவின் குரல் பறிப்பாள் ரசிக்கும் கனிபோல்
தமிழ் மகன் இவன் இரு வெளிகளில் இந்திய படல் மெல்ல மொழிவு உடல் முரண் மணித்தாய் ரசிக்கும் கடிபோய் பாவை உடைகளை கையில் போரை தரும் இளமை பக்கம்பா பக்கம்பா கோவை இடர் இதோ இதோ கொஞ்சம் கிளி அதோ அதோ கோவை இடர் இதோ இதோ கொஞ்சம் கிளி அதோ அதோ சொல்ல வெட்கம்தான் வந்துவிடு நீ வாட இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதா மச்சான் டேய் என் கற்புக்கு பாதுகாப்பு வாடா இல்லம்மா நீ அன்பா மாமத்துல தெரியுமா வாயா வாயா சின்ன புள்ளையா சின்ன புள்ளை ஏதோ தெரிஞ்சு தெரியாம பண்ணும் இல்லடா தம்பி உனக்கு தானே நான் ஏற்பாடு பண்றேன் நீ எனக்கு ஏற்பாடு பண்ற மாதிரி நீ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கொடுக்குற மாதிரி நான் அப்படியே எக்ஸல் பண்ணுவேனா நீ பண்ணிடுவே அதான் எனக்கு பயமா இருக்கு நீ இப்ப திரையை போட்டு மூடுனியே உனக்கு துரோகம் பண்றாங்க நாங்க பண்ணிருக்க மாட்டேனா நான் எதுக்காக உனக்கு மரியாதை கொடுத்து அப்போ உனக்கு ஆசை இருந்து பண்ணலாம்னு எனக்கு தெரியும் சில கலட்டி வச்சு நேரம் அனுப்பி விட்டுருப்பேன் இல்லைன்னா பண்ணிருப்பேன் அப்ப நம்ம கையெழுத்து கும்பிடுறேன் உன்னோட பேசி நான் தப்பிக்க முடியாது ஜெயிக்க முடியாது உங்க அம்மாவை பார்க்கணும் வர சொல்லு எங்க அம்மா வீட்டுல எவ்வளவு இருக்கு அந்த அம்மாவை கேட்கிறேன்னா தலைவி வள்ளி ஏமா உங்க அம்மா அவங்க அம்மா திருவிழாட்டுக்கு போயிருக்கு வர சொல்லு தங்கச்சி பெண் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஒருங்கிணைப்பாளர் அடுத்து யோ, வாழை பொறுக்க வந்த அண்ணே அத்தாச்சி